அன்பு சார்ந்த பெரியவர்களே, காலை வணக்கம். நான் ஒரு மாத காலமாக இந்த வீடியோ பதிவில் இல்லை. என் உடல்நிலை சரியில்லை. அதோடு ஒரு இடமாற்றம் ஒன்று ஏற்பட்டது. அதனுடைய காரணத்தினால நான் இந்த வீடியோ பதிவு செய்ய இயலவில்லை. இன்று முதல் ஆரம்பிக்கின்றேன். இனி தொடர்ந்து அந்த வீடியோ பதிவு என்பது வரும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு எளியவள் நிலவுலாவிய நிர்மலி வேணியல் அழகில் சோதியல் அம்பலத்து ஆடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆனி மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை, பஞ்சமி திதி, மக நட்சத்திரம், 11:21 காலை, பின் பூர நட்சத்திரம், சித்த யோகம், பின்னாடி அமிர்த யோகம். ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளியன் 10 to 12, சூலம் வடக்கு. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் குரு எப்படி இருக்கிறார் என்றால், குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு 2ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. ராசிநாதன் ராசியில் இருக்கார். 11 ராகு இருக்கு, 10 சனி இருக்கு. இதெல்லாம் மேஷராசிக்கு நல்ல பலன் என்று சொல்லலாம். 4 புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. 2ஆம் அதிபதி 4 இருக்காங்க. அது ஒரு நல்ல நிறைவு என்று சொல்லலாம். ஆக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல நாள் என்று சொல்வது. அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது? ராசியிலே குரு இருக்கிறார். ஜென்ம குரு என்று சொல்வார்கள். இந்த ஜென்ம குரு என்பது ஏதாவது பிரச்சனைகளை உண்டுவாക്കാം. இன்னும் ஒரு 10 மாதங்கள் இருக்கு. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள் நடைபெறும் என்று சொல்வது. அன்பு சார்ந்த நேயர்களே, உங்களுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்கள் கவனமாக நடந்து கொள்ளணும். ஆனால் உங்களுக்கு இந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க. ராகு எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க. சனி எங்கே இருக்காருன்னா சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல பலன். ராகு 11 இருக்கார். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். இது ஒரு நல்ல பலனை தரும். ஜென்ம குருவாக இருந்தாலும் இந்த சனி பகவான் நல்ல இடத்தில் இருப்பது நல்லது. அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். ராசிநாதன் புதன் 2ல் இருக்காங்க. 2ஆம் அதிபதி 3ல். மிதுன ராசி என்பவர்களுக்கெல்லாம் ராகு பகவான் 10ல் இருக்கார். 10ல் ராகு இருப்பது பெரிய அமைப்பு. நிலையான தொழில் வருமானங்கள் நன்றாக வரும் என்று சொல்வது. அடுத்தபடியாக கடகராசி என்பவர்களே, ராசிநாதன் குரு 2ஆம் இடத்தில் இருக்கார். 2ல் குரு சந்திரன் இருக்கார். குரு 11ஆம் இடத்தில் இருக்கார். இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள். மே 1ஆம் தேதியிலிருந்து நல்ல அருமையாக இருக்கிறது. இன்னும் ஒரு 10 மாதங்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலங்கள் சிறப்பாக இருக்கிறது. அடுத்தபடியாக சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 10ல் இருக்கார். 10ஆம் இடத்துல குரு இருப்பது அவ்வளவு நல்ல பலன்களை செய்ய மாட்டார் என்று சொல்வது. ஆகவே இந்த 10ல் குரு இருப்பது ஒரு நல்ல பலன் கிடையாது. ஆனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த குரு பார்க்கின்ற இடங்கள் எப்படி இருக்கிறது? 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த குருவுடைய பார்வையில் சிறப்பாக இருக்கும் என்று சொல்வது. அன்பான நேயர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். 10ல் குரு பவசை குறைப்பார். கெட்ட வேறு ஏற்படுற மாதிரி சூழ்நிலை உருவாகும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம்.
அடுத்தபடியாக கன்னி ராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்காருன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அருமையான இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல குரு இருப்பது நல்ல பலனை தரும். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று உங்களுக்கு குரு நல்ல நிலையில் இருக்கார். நன்மைகளே நடைபெறும் என்று சொல்லலாம். அடுத்தபடியாக துளாராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கார்னா 8ஆம் இடத்துல இருக்கார். துளாராசி என்பவர்களுக்கெல்லாம் குரு நல்ல இடத்துல இல்லை. அதெல்லாம் அவர் ஒரு நல்ல பலன்களை தரமாட்டார் என்று சொல்வது. ஆக கவனமாக நடந்து கொள்ளவும். புதிதாக எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அருமையான இடத்துல இருக்கார். நல்ல அமைப்புகள் வரும். ஆக குரு 7ல் இருந்தால் நல்ல பலன்களை தரும். ஆக உங்களுக்கு மற்ற கிரகங்கள் பலமாக இல்லை. குரு பகவான் நல்ல சிறப்பாக இருக்கிறார். ஆக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அடுத்து தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்கார். 7.5 முடிந்து சனி 3ல் இருக்கார். ராகு பகவான் 4ல் இருக்கார். நல்ல பலன்களை எல்லாம் தருவார். நன்மைகள் உண்டு. நல்லதே நடக்கும் என்று சொல்வது. ஆனால் குரு 6ஆம் இடத்தில் இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை நன்மைகள் செய்வார். அடுத்து மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல வந்திருக்கிறார். இன்னும் 10 மாதத்துக்கு குரு பகவான் நல்ல இடத்துல வந்திருக்கிறாரு. நல்ல பலன்களை தருவார். ஆகவே கவனம் தேவை. நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று என்று எல்லாம் வரும். அடுத்தபடியாக அன்பான கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜென்மச்சனி 5 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளும் உங்களுக்கு கவனமாக நடந்து கொள்வது நலம். அதனால இது கொஞ்சம் சிரமமான நேரம்தான். குருவும் பலமாக இல்லை. குரு 4ல் இருக்கார். இன்னும் ஒரு 10 மாதம் குரு 4ஆம் இடத்துல இருப்பார். அடுத்தபடியாக உங்களுக்கு மீன ராசி என்பவர்களே, 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் பலமாக இல்லை. ஒரே ஒரு கிரகம் மட்டும் பலமாக இருக்கிறது. 2ஆம் அதிபதி மட்டும் பலமாக இருக்கிறார். குடும்ப ஸ்தானாதிபதி. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பலமாக இல்லை. 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் இன்னும் ஒரு 7 ஆண்டுகள் இந்த 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். மீனராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள், மகர ராசி என்பர்கள், மகரம், கும்பம், மீனம், இந்த 3 ராசி அன்பர்களுக்கும் இந்த 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள் நடைபெறும். அன்பான நேயர்களே, இந்த புது இடத்துக்கு வந்ததுனால இங்கே இந்த லைட்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஒரு சரியாக இல்லை. அதனால் வீடியோவில் சரியான பளிச்சென்று தெரியவில்லை. நாளைக்கு சரி செய்யப்படும். நாளைக்கு மற்ற விவரங்கள் எல்லாம் இப்பொழுது நான் ஒரு கோயில் பணி செய்ய வந்திருக்கிறேன். அந்த கோயிலுடைய விவரங்கள், அந்த கோயிலுடைய சிறப்புகள், இதை பற்றியெல்லாம் தொடர்ந்து நான் சொல்லுகிறேன். முக்கியமான ஆலயம் அது இந்த வயதில் எனக்கு பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் நாளையிலிருந்து தெளிவாக உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.